அலைகளின் ஓசை தாளாட்டும் அந்த அழகான கடற்கரை கிராமத்தில் வாழ்க்கை அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு உப்பு வியாபாரி தன் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வந்தார். அவருக்கு உதவியாக ஒரு பலசாலி காளையும் ஒரு கழுதையும் இருந்தன. தினமும் அந்த சூரியன் உதிக்கும் வேளையில் உப்பளத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட உப்பு மூட்டைகளை சுமந்து கொண்டு அவர்கள் சந்தைக்கு புறப்படுவார்கள். வழியில் ஒரு சலசலக்கும் ஆற்றை கடக்க வேண்டும். ஒரு நாள் அந்த கழுதை ஒரு குறுக்கு புத்தி செய்தது. ஆற்று நீரில் நடக்கும்போது வேண்டுமென்றே தபதபவென முங்கி எழுந்தது. நீரில் கரைந்து மூட்டையின் எடை பாதியாக குறைந்தது. தன் சுமை குறைந்த மகிழ்ச்சியில் கழுதை துள்ளி குதித்து நடந்ததோடு மட்டுமல்லாமல் பாரத்தை சுமந்து கஷ்டப்படும் காளையை பார்த்து ஏளனமாக சிரித்தது. வியாபாரி அந்த சதியை கண்டுபிடித்து விட்டார். அடுத்த நாள் திட்டமிட்டு பஞ்சு மூட்டைகளை ஏற்றினார். இன்றைக்கும் தப்பித்து விடலாம் என்ற கணக்கோடு கழுதை அதே போல ஆற்று நீரில் முங்கியது. ஆனால் என்ன விந்தை! நனைந்த பஞ்சு ஈயத்தை விட கனமாக மாறியது. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் கழுதை திணறிய போதுதான் அதற்கு புரிந்தது, ஏமாற்று புத்தி எப்போதும் ஆபத்தில்தான் முடியும் என்று.